கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் தேடி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில கூட சாந்த குணம் கொள்ளவர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே 147வது சங்கீதம் எப்படி சொல்லுகிறது என்றதை நாம் பார்ப்போம். 147ஆம் சங்கீதத்தினுடைய 6வது வசனத்தை பார்க்கின்ற வேளையில இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். பாருங்க, 2 வகையான மக்களை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சாந்த குணம் உள்ள மக்கள், அடுத்தது துன்மார்க்கர். துன்மார்க்கரை அவர் செய்கிறதான காரியம் ஒரு பயப்படத்தக்கதான நிலையில் இருக்கிறது. தாழ்த்துகிறார் என்று மட்டும் சொல்லாமல் தரை மட்டும் தாழ்த்துகிறாராம். அவனை நொறுக்கி கீழே தள்ளி தாழ்த்துகிறார். துன்மார்க்கரை குறித்து சொல்கிறது. ஆனால் இந்த இடத்துல சாந்த குணம் உள்ளவர்கள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள், தேவனுக்கு உகந்த மக்களாக வாழ்கிறவர்கள், அநேகரை நண்பர்களாக சிநேகித்து சாந்த குணத்தை மற்றவர்களுக்கு காட்டுகிறவர்கள், இயேசுவினுடைய சாந்த குணத்தை பிரதிபலிக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்கிறதான ஒரு காரியம் உயர்வு, நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்துல கையிட்டு செய்தாலும் கூட நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த காரியத்தை வாய்க்க செய்வீங்க. நீங்கள் கடந்து போகிற வேலையில எந்த ஒரு காரியத்திலும் நீங்க இடைப்பட்டு செய்கின்ற வேலையில உங்களுடைய அணுகுமுறை ஒரு சாந்தமான நிலையில இருந்தாலும், நம்முடைய அனுதின வாழ்க்கையில நாம் செய்யக்கூடியதான எல்லா கடமைகளிலும் செயல்முறைகளிலும், எல்லா வியாபாரமா இருக்கட்டும், எந்த ஒரு கற்றுக் கொடுக்கிற கல்வி கூடமா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு செயல்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு என்ன ஒரு காரியம் என்று சொன்னால் உயர்வு. யார் உயர்த்துகிறா? மனிதர்கள் உயர்த்தலாம், அவர்கள் ஒரு எல்லை மட்டும்தான் நம்ம உயர்த்த முடியும். ஆனால் நம்முடைய கர்த்தர் சொல்கிறது, கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். நீங்களும் நானும் சாந்த குணம் உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் உயர்வு நிச்சயம். நம்மை ஒருவரும் கீழே தள்ள முடியாது. ஆகவே இந்த நேரத்துல கர்த்தருக்கு பிரியமானவர்களை நடப்போம், அவருக்கு திருப்தி உள்ளவர்களாய் நடப்போம். அப்பொழுது நமக்கு நிச்சயமாக இந்த உலகத்துல நம்ம எதை செய்தாலும் அவர் நமக்கு உயர்வை கொடுக்கிறார். துன்மார்க்கரை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். நீங்களும் நானும் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல சாந்த குணம் என்கிறதான இந்த நல்ல நற்பண்பை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீங்களே ஆண்டவரே சாந்த பிரபுவாக இருந்தீங்க ஐயா, சாந்த குணம் உள்ளவராக இருந்தீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வெற்றிவை, அந்த குணப்பண்பை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.